அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி மாதத்தின் கருட பஞ்சமி. நடக்காத காரியங்கள் கூட நடக்க உங்கள் கஷ்டம் மொத்தமாக தீர இரவு 12 மணிக்குள் இதை செய்யுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய கருட பஞ்சமியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல சொல்லியிருக்க மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் சேர்க்கலாம். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எத்தனை இருந்தாலும் சரி, அவை அனைத்திற்காகவும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பணம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைன்னு அனைத்து கோரிக்கைகளுக்காகவும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். கருடன்னாலே உடனடியாக நமக்கு அருள்பாலிக்க கூடிய தெய்வம். அதிலும் இன்றைய கருட பஞ்சமி அன்று கருட பிரானை வணங்குவது மிக மிக உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட இந்த கருட பஞ்சமியை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க, கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான வழிபாட்டு முறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ரீ கருட பிரானுடைய காயத்ரி மந்திர ஜப முறை. இன்றைய தினம் எந்த நேரம் எப்படி இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த காயத்ரி ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். அதே போல இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்க இன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த காயத்ரி ஜபத்தை செய்யலாம். நீங்க வீட்டில இருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். கோவிலுக்கு போய் ஜபம் செய்வதை மட்டும் தவிர்த்துக்கணும். மற்றபடி வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த காயத்ரி ஜபத்தை செய்யலாம். ஆடி மாத வளர்ப்பிறை பஞ்சமி திதி தாங்க கருட பிரான் அவதாரம் செய்த அற்புதமான திதி. இன்றைய தினம் வாய்ப்பு இருக்கிறவங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் செய்துட்டு வருவது மிகவுமே விசேஷமான பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே கருடனை வணங்கினால் நமக்கு செவ்வாய் தோஷம், நாகதோஷங்கள் விலகும், பயணங்களில் ஏற்படும் விபத்துகள் நீங்கும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நம்முடைய கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அது உடனடியாக நிறைவேறும். இன்றைய தினம் மாலை 5 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த காயத்ரி ஜபத்தை செய்யலாம். இன்றைய நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு பஞ்சமி திதி இருக்குங்க. இப்ப நீங்க எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க சின்ன விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை கூட போட்டுட்டு அதற்கு மேல உட்காரலாம். அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீதும் உட்காரலாம். மிகவும் வயதானவர்கள், தரையில உட்கார முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் உட்காரலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் காயத்ரி ஜபத்தை 108 முறை நம்ம சொல்ல போறோம். சோ எண்ணிக்கைக்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, கல்கண்டு, உடைத்த கடலை போன்ற பொருட்களை எடுத்துக்கலாம். ஜபமாலை வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எண்ணிக்கைக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம். கருங்காலி மாலை, தாமரை தண்டு மாலை, ஸ்படிக மாலைன்னு எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க அமைதியாக உட்கார்ந்து ஸ்ரீ கருடாழ்வாரை மனதார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க. பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஸ்ரீ கருடாழ்வாரின் இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை 108 டைம்ஸ் நம்ம சொல்லணும். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்திமிக்க கருடனின் காயத்ரி இது. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் கருடாழ்வாரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த காயத்ரி ஜபத்தை நம்ம செய்யணும். பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள், தேவைகள் எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு திரும்பவும் கருடாழ்வார் கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த காயத்ரி ஜபத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக லக்ஷ்மி சங்குமாலை.
அபாரமான பணவசியத்தையும் முகவசியத்தையும் சேர்த்து தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை லக்ஷ்மி கௌரி இடம்பொறி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலிலிருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளாலான இந்த மாலையை நாம் அணியும் போது நம் உடலிற்கும் மனதிற்கும் நல்ல லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். பணத்தை ஈர்ப்பதற்கான நிறைய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை அது உருவாக்கி கொடுக்கும். ஏதாவது ஒரு வழியில் பணவரவை ஏற்படுத்தும். இதை தாண்டி இந்த சங்குகள் நம்முடைய கழுத்தில் படப்பட நம்முடைய முகத்திற்கு நல்ல பொலிவு ஏற்படும். முக வசியம் உண்டாகும். முக வசீகரம் ஏற்படும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதுமே இந்த மாலையை அணிந்து கொள்ளலாம். ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த சங்கு மாலையை அணியலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 மணி நேரம் இந்த மாலையை அணிந்தாலே முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, நாம் நினைத்ததை உடனடியாக நடத்தி காட்டக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது. ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் வெறும் 5 நிமிடங்கள் இந்த ஏறு சிங்கி கட்டையை உங்களுடைய வலது கையில, ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை எதுவோ, தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது, உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ரோஸ் குவாட்ஸ்கள். ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடியது. கணவன், மனைவி, உண்மையான காதலர்கள், நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். அதே போல பேரண்ட்ஸா நீங்க இருக்கீங்க, பெற்றோர்களாக நீங்க இருக்கீங்க, பசங்க உங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். மேலும் ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களுடைய உழைப்பை அங்கீகாரம் செய்ய மாட்டேங்கிறாங்க, உங்களை சரியா நடத்த மாட்டேங்கிறாங்கன்ற பட்சத்துல அவர்களுக்காகவும் இந்த கல்லை நீங்க பயன்படுத்தலாம். உண்மையான அன்பு, பாசம், காதல், புரிதலை தரக்கூடியது இந்த ரோஸ் குவாட்ஸ் கல். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள், பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த ரோஸ் குவாட்ஸ் கல்லை வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் அமைதியா உட்காருங்க. பிறகு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி வசி வசின்னு 10 நிமிஷத்திற்கு சொல்லணும். ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள்னு 48 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்தணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசி வசி, ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணி வசி வசி. இது போல ஒரு நாளைக்கு 10 நிமிஷம்னு 48 டேஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு போனவங்க கூட, எவ்வளவு பெரிய மனஸ்தாபம் பிரச்சனை காரணமாக பிரிஞ்சிருக்கிறவங்க கூட தானாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கது இந்த ரோஸ் குவாட்ஸ் கல். அடுத்ததாக நாம் பார்ப்பது, அபாரமான பணவசியத்தை தரக்கூடிய கிரீன் ஜேட் கல், பச்சை கல். இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே போதும், நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரூபாய் நோட்டுகள் அல்லது ரூபாய் நாணயங்கள் மீது உரசுவதை போல இந்த கல்லை நம்ம வைக்கணும். அப்பதாங்க வேகமாக பலன்கள் கிடைக்கும். நல்ல பண ஈர்ப்பை கொடுக்கும். அதிகமாக கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த பச்சை கல்லை பணம் வைக்கும் இடத்துல வச்சு பாருங்க. கடன் முழுவதும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அடகு வைத்த நகைகளையும் மீட்க முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தாந்திரிக பொருட்கள் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.